வணக்கங்கண்ணே, இது கோயம்புத்தூர் மண்ணு. காதலிச்சு கரம் பிடிச்சு கல்யாணம் முடிச்சு கட்டி அணைச்சு 2 குழந்தை பெத்து முடிச்சு உன்னை ஆக்கி இருக்கிறேன் தாயா. விடிஞ்சதும் அடுப்புல சோறு வடிஞ்சதும் தண்ணிய பார்த்துட்டு போசியில சோத்த போட்டுட்டு பொழுதா வரைக்கும் போய் சோழிய பார்த்துட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வரேன் நாயா. இருட்டு கட்டுனது இருக்கலாமா ஹாயா அப்படின்னு வாயை திறந்து கேட்டேன் ஆசையா. அதுக்கு இப்படின்னு ராகமா பாடுறா மோகினி பேயா. 30 அமாவாசை முடிஞ்சது. தினம் இதே மாதிரி தனியா விரிச்சு படுத்து தூங்குற ஓல பாயா. முடியெல்லாம் கொட்டி போச்சு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கசகசன்னு யோசிக்காம கசமுசா பண்ணணும்னா கசகசாவை போட்டு நீங்களே சமைச்சு அம்மனிக்கு ஊட்டி விடுங்க இந்த முருங்கக்காய் பாயா. உண்டதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி இடுப்புல இடுக்கிக்குவாங்க கை குழந்தையா. அதுக்கப்புறம் என்ன, இருட்டுனதும் நீங்க நினைச்ச மாதிரி நல்லதே நடக்கும். சரியா? சாரி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தான். அப்படியா? கண்ணு குதிரையை கட்டி போட்டுட்டு முருங்கைக்காயை வெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி விட்டு தக்காளி மல்லி புதினா மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பை போட்டு வணக்கி கசூரி மேத்தி முருங்கைக்காயை போட்டு கரண்டி விட்டு திருப்பி தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வந்ததும் துருவன தேங்காய் முந்திரி சோம்பு கசகசா மிளகு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்செடுத்து தாளிப்புல ஊற்றி நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனதும் இறக்குனா முருங்கைக்காய் பாயா ரெடி.